இந்த விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் நீங்க நம்புற விஷயத்த, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்ப சொன்னீங்கல்ல, இவங்கட்டலாம் நம்ப வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிரமம், அதுக்கு என்ன மாரியான ஒரு மன உறுதி தேவைப்படுது? ஏன்னா, தொடர்ச்சியா கவனிச்சா முதல் படம் 4 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்றத கேட்கிறப்ப, பெரிய ஹிட்டான அந்த படத்துக்கும் அவ்ளோ டைம். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் 3 ஆச்சு. இயர்ஸ். இப்ப இந்த படமுமே வந்து ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு ம். நெனைக்கிறேன். இல்லையா? 3 இயர்ஸ். அப்ப முதல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து இந்த கதைத்தன்மை பற்றியும், இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பத்தியும் நம்ப வைக்கிறது இருக்குல்ல. ம். அதுக்கு என்ன மாரியான மனநிலை தேவைப்படுது? அது எப்படி அத நீங்க பண்றீங்க? தம்பி ராமையா காமெடி இருக்கும்ல. போக போக பழகிடும்ன்ட்டு. அந்த மாரி அது அது பழகிடும். நமக்கு சொல்லும்போதே தெரியும் இது இவங்க வந்து எப்படியும் நோ சொல்ல போறாங்களோ, இல்ல ஏதோ சொல்ல போறாங்கன்றது தெரியும். தெரிஞ்சே நம்ம இப்படிதான் பாதி நேரம் வந்து அது கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அது அது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஐ டோன்ட் வொர்க் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸஸ். ஸோ அதே மாரி ஒரு ஃபில்மோ இல்ல எனக்கு அதுக்கு கம்பேரிசனா சொல்றதுக்கு எனக்கு எந்த இதுவும் இருக்காது. ஏன்னா, நான் ஒரு ஸ்கிரிப்ட்ட ஆரம்பிக்கிற இடம் அதான். ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கும். வராத ஒரு படம், வராத ஒரு கதைன்றதே இல்ல. எல்லா கதையும் எல்லா விதத்திலயுமே வந்துருச்சு. அதுல ஏதாவது ஒரு குட்டி இடம் தான் இருக்கும். ஏதோ ஒண்ணு டிஃபரெண்ட்டா ஒரு ஸ்மால் விண்டோலேருந்து அது ஓப்பன் ஆமா. ஆகும். ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். அத வச்சு இப்ப நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப காத்து வாக்குல 2 காதல் ஃபில்ம் பண்ணும்போது, எனக்கு என்னன்னா, ரெட்டை வால் குருவி, வீரா இந்த மாரி நெறைய ஃபில்ம்ஸ்ல வந்து சிந்து பைரவி இந்த மாரி இந்த டபுள் விமன் இருக்கிற கதைகள பெரிய பெரிய மேவரிக் டைரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது, அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கதைய நிறுத்திருவாங்க. அதுக்கு மேல அந்த கதையில என்ன நடந்ததுன்றது நம்மளுடைய கற்பனைக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திருவாங்க. அப்போ எனக்கு என்ன இருக்கும், இதுக்கு மேல என்ன இருக்குன்றது தான் கதையா பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட அப்ப காத்து வாக்குல 2 காதல். இதுக்கு மேல என்ன இருக்கும்? இத வச்சு நம்ம ஒரு 1 ஹார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமான்ற ஐடியால தான் அப்படி இருக்கும். ஸோ, ஆரம்பிக்கும்போதே நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு நம்ம நெனைக்கும்போது, அத இப்ப நான் கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது வந்து நான் இப்போ 2040ல நடக்கிற மாரி ஒரு கத அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப நீங்க ஒரு புரொடியூசர் அப்படின்னா, ஐய்யயோ! ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன வரும்? 2040 பார்க்கறதுக்கு அப்படி வராது. அப்ப இது என்னலாம் இவங்க கேட்பாங்க? எங்க நம்ம ஒரு வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஆமா. வண்டி யூஸ் பண்ண ம். முடியாது. நீங்க ஒரு துணி யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லொகேஷனே ஃபர்ஸ்ட்டு இருக்காது. அந்த லொகேஷனுக்கு நீங்க செட்டு தான் போடணும்னு இருக்கும். அப்ப செட்டு தான் இருக்கறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு புரொடக்ஷன்ல இருக்கறதுலயே. அப்போ எவ்ரி ஸ்டெப் பிகம்ஸ் வெரி டஃப்ன்னு போம்போது, இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாம, ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபில்ம் வந்து வொர்க் ஆயிருக்குல்ல சார். இந்த மாரி ஒரு படம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது, அது வந்து கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் புரிந்து கொண்ட அளவு இன்னொருத்தவங்க அத புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியங்கள் ஆமா, நமக்கு மட்டும் தான் அந்த நம்பிக்கை இருக்கும்.